ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பிரபுதேவா நடிப்பில் வெளியே இருக்க பெட்டர் ஆப் அந்த படத்தோட கதை தான் கேட்க போகிறோம். நண்பா, இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு பிரபுதேவாவோட டான்ஸ் பிடிக்குமா, நடிப்பு பிடிக்குமா, அதே மாதிரி அவரோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா 1994 காதலன் படம் ரிலீஸ் ஆன வருஷத்தை காட்டுறாங்க. அந்த காதலன் படம் ரிலீஸ்க்காக ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடித்து நம்மளுக்கு அந்த சினிமா தேட்டர்லேருந்து நோட்டீஸ் கொடுத்தோம்னா அங்கே ஒரு சின்ன பையன் சைக்கிளில் வந்து பார்த்துட்டு வாவ் காதலன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு அங்கனக்குள்ளேயே சைக்கிளில் ஸ்டெயிலாக இறங்கி அழகாக ஸ்டெப்பெல்லாம் போடுறாரு. அங்கனக்குள்ளே லாலிபாப் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு அவனை அப்படியே சைட் அடிச்சுட்டு அதே மாதிரியே இந்த பொண்ணும் அழகாக செம்மையாக ஸ்டெப்பு போடுது. இப்போ நம்மளுக்கு அந்த பையன் +2 படிக்கிற பையன் ஆகிட்டான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு சின்ன பிரபுதேவா நம்ம பாலசுப்ரமணியன் தான் இப்போ வந்து டான்ஸ் ஆட போகிறாருங்கிறாங்க. நம்மளுக்கு பிரபுதேவாவோட பெட்டர் ஆப் சாங்குக்கு வேற லெவலில் டான்ஸ் ஆடுறான். ஸ்கூலில் இருக்க அத்தனை பொண்ணுங்களோட கண்ணும் நம்ம ஹீரோ மேலதான். அவருக்காக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டைரியை ரெடி பண்ணி அந்த டைரி ஃபுல்லாக பிரபுதேவா ஃபோட்டோவாக ஒட்டி வச்சு அதை அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக அங்கே ஒருத்தன் தட்டி விட்டா அந்த புக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அவங்க பாவம் போல அந்த புக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு எல்லா பொண்ணுங்களும் நம்ம பாலாவை சைட் அடிச்சா நம்ம பாலா அங்கே இருக்க ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறாரு. நம்மளுக்கு 12th முடியுது. ஸ்லாம் புக் எழுதுனா பிரிய போகிறவங்க தானே ஸ்லாம் புக் எழுதுவாங்க. நம்ம 2 பேரும் தான் என்றைக்குமே சேர்ந்தே இருக்க போகிறோமே, நீ எதுக்கு ஸ்லாம் புக் கேட்குற அப்படின்னு அவரோட லவர்கிட்ட சொல்லிட்டு அழகாக ஹார்ட்டின் வரைஞ்செல்லாம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு அந்த புக்கு கீழே போட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணு மறுபடியும் அவருக்கு பின்னாடி நின்று பாலா எனக்காக இந்த ஸ்லாம் புக்கை ஃபில் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸே நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஸ்லாம் புக்கை எழுதி கொடுத்தோடனே சந்தோஷமாக அந்த பொண்ணு தூக்கிட்டு போகிறத காட்டுறாங்க. அப்படியே பல வருடங்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவாவை காமிச்சோம்னா யார்கிட்டையும் நல்லா வலு வாங்கி மூஞ்சி முறையெல்லாம் பேந்து போய் கீழே விழுகிறாரு. ஆனால் அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். நான் ஏன் அடிக்கிறேன் எதுக்கு அடிக்கிறேனே தெரியாது, என் வாழ்க்கை இப்படி தாண்டா போகுதுன்னு சொல்லும்போது அடுத்து நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேர் ஜானகி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை நல்லவேன்னு நினச்சி ஃப்ரெண்டாக பழகினேன், ஆனால் நீ என்கிட்ட சில்மிஷன் பண்ணதுலேருந்து உன்னோட சீப்பான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னா என்னது நான் சீப்பானாளா? அப்போ இத்தனை நாள் என் கூட ஊர் சுற்றினது செஞ்சது பழகினது எல்லாம் சும்மாவா? அதுக்கு பேர்லாம் என்னடி அப்படின்னு அந்த பொண்ணு அசிங்கமாக பேசினா கோவத்தில் பக்கத்தில் இருந்த பீர் பாட்டில் எடுத்து ஓங்கி அடித்தா அவர் கரெக்டாக விலக அங்கே பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருந்தவன் மேலே ஒரே அடி அடித்து அவன் மண்டையவே உடச்சிட்டாங்க. அவன் வேறு யாரும் கிடையாது, அந்த ஏரியாவில் காசிமேடு மைக்கிள்ங்கிற மிகப்பெரிய ரவுடி இருப்பார், அவனோட ஆளு. அவர் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க மீன் எல்லாத்தையுமே மொத்தமாக நான் தான் விலைக்கு வாங்குவேன், நான் தான் வெளியில் மார்க்கெட்டுக்கு விற்பேன்னு சொல்லிட்டு பெரிய அராஜகமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பாருங்கடா, நம்ம ஆட்கள் அடிச்சிருக்கானா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை தேடி இவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு இங்கே பிரபுதேவாவை காமிச்சா அவர் ஒரு பாக்ஸிங் ரிங்கில் அப்படியே அடி வாங்கிட்டு விழுகிறத காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஷூட்டிங் நடக்குது. இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டரில் நிறையா சினிமாலாம் நடிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது சின்ன வயசுலேருந்து இவர் காசை நம்மளும் பிரபுதேவா மாதிரி பெரிய ஹீரோ ஆகிடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் பிரபுதேவாவோட காதலன் படத்தை பார்த்து தான் வளர்ந்தவர். இதுவும் பிரபுதேவா தான், ஆனால் கதைப்படி என்னன்னா அந்த பிரபுதேவா வேற, இந்த பாலசுப்ரமணியன் வேற. அங்கே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே நொந்து போய் கிளம்பி வந்தோம்னா கரெக்டாக நம்ம ஹீரோயினை மைக்கிள் காரில் விரட்டிட்டு இருக்கும்போது அவங்க ரோட்டில் இருக்க சேரை நம்ம பிரபுதேவா மேலே அடிச்சு விட்றாங்க. உடனே டென்ஷன் ஆகிட்டு யாருடி அது நான் இருக்க நிலமையிலன்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக் எடுத்துட்டு நம்ம ஜானகியை டென்ஷன் ஆகிட்டு இவரும் பைக்கில் விரட்டினா குறுக்கால ஸ்கூல் பிள்ளைங்க வந்தோடனே சடனாக பிரேக் போட்டுருவாரு. பின்னாடியே நம்ம மைக்கில் விரட்டிட்டு வந்தவர் பக்கத்தில் இருந்த இளநீ கடையில் மோதி நிப்பாட்டிடுவார். எவன்டா அவன் ஏட்டிக்கு முடிக்க பைக் ஓட்டுறான்னு கோவமாக இறங்கி வந்த மைக்கில் பிரபுதேவாவை சப்புன்னு அரைஞ்சே போட்டுறாரு. ஏண்டா வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு. அவ்வளவுதான் நம்ம மைக்கில் கூட இருந்த அத்தனை பேரையும் என்னானே தெரியாமல் அடின்னு அடிச்சு கையை கல்லாம் உடச்சி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம பிரபுதேவா கிளம்பிட்டாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா சோகத்தில் அவர் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுட்டு அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஃப்ளெக்ஸு, அதுலேயும் நம்ம ஜானகியோட ஃபோட்டோ ஜானின்னு சொல்லி போட்டு ஒட்டியிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய டான்ஸரு, அவங்களோட ப்ரோக்ராமுக்கான ஃப்ளெக்ஸு தான் அது. நான் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதேவா யோசிச்சுக்கிட்டே நடந்து வராரு. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் எல்லார் வீட்லையும் திட்டுவாங்கன்னு பார்த்தா நம்ம பிரபுதேவா வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்க, குளிச்சுட்டு சாப்பிட்றியா அப்படியே சாப்பிட்டு தூங்குறியா அப்படிங்கிறாங்க. என்னடா வீடு இது, தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் திட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு கொடுமையான வீடு தான். மறுநாள் காலையில் கிளம்புனா அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, அண்ணே இது எத்தனாவது ஆடிஷன் கரெக்டாக சொல்லுன்னு கேட்டால்
இது எனக்கு தெரிஞ்ச 104ன்னு நினைக்கிறேன். 104 கிடையாதுனே, இதோட 111வது ஆடிஷன். இந்த ஆடிஷன்லையாவது செலக்ட் ஆகிட்டு வரியான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா இவர் ஏகப்பட்ட ஆடிஷன் அட்டன் பண்ணிகிட்டே இருக்காரு ஹீரோ ஆகிறதுக்காக. ஆனால் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷனுக்கு போய் இவர் ரொம்பவே சிரமப்பட்டு அவ்வளோ சென்டிமெண்ட் சீன் நடிச்சிட்ருக்காரு. ஆனால் அங்கே உட்காந்து சென்டிமெண்ட் சீனை பார்க்க வேண்டிய அந்த டேரக்டர் ஃபோன் பேசிக்கிட்டே அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தா இவர் டென்ஷன் ஆகிட்டு நடிக்கிறத நிப்பாட்டினா சும்மா நடி அப்படின்னு கையை காட்டுறாரு. கையை காமிச்சிட்டு இவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருந்தா இவர் கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு. அடுத்து நம்மளுக்கு இங்கே மைக்கில் காட்டுறாங்க. மைக்கில் அடி வாங்கினதில் அப்படியே நொந்து போய் ஹார்பரில் உட்காந்துருந்தோம்னா அங்கே நம்மளுக்கு குமார் வீரமணின்னு சொல்லிட்டு 2 மிகப்பெரிய ரவுடி வராங்க. நல்லா அடி வாங்கியிருக்க போல வீட்டில் போய் இனிமேல் ரிட்டையர்மெண்ட் பீரியட் ரெஸ்ட் எடு, என்னமோ ஹார்பர்ல இருந்து வர்ற மீன் ஃபுல்லாக உனக்கு தான் சொந்தம் நீயா, இனிமேல் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் தலையிட்ட உசுர் மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்பர் பொறுப்பை நம்ம வீரமணியும் குமாரும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ஜானகியோட டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போது அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போனால் வாசல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இல்லாமல் சண்டையா அப்படின்னு உள்ளே இறங்குறவர் ஏன் அடிக்கிறோம் எது அடிக்கிறோம்னு தெரியாமையே எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அங்கே ஒருத்தர் பின்னாடி தோளில் கையை வைக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே ஃபைட்டை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு டான்ஸை பார்க்க போகிறாங்க. வழக்கம் போல் எல்லா படத்துலையும் மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு ஈக்குவலாக யாராவது டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம பாலா அப்படியே களத்தில் இறங்குறாரு. டான்ஸ் அவங்கள விட பிரம்மாண்டம் ஆடி எல்லா ஆடியன்ஸையும் கைத்தட்டல் வாங்கிடுறாரு. மறுநாள் 2 பேரும் பேசினா, நீ பேசாமல் என்னோட டான்ஸ் ட்ரூப்புக்கு வந்து சேர்ந்துரு, எனக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ட்ரூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், உன்னோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாலாட்ட ஜானகி கேட்குறாங்க. அவர் ஒன்று தான் சொல்கிறாரு, எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைங்க, வேணா அது வரைக்கும் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகே சொல்லிட்டாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவாக நம்ம பேரரசோட படத்தில். அவ்வளோ சந்தோஷமாக கேரவன்லேருந்து ரெடி ஆகிட்டு வராரு. அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தா இட்லி சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்கன்னு சந்தோஷமாக அவர் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு வந்தா அவரை தூரத்துலேருந்து பார்த்த உடனேவே அந்த படத்தோட ஹீரோ கேட்குறாரு, இவனா எனக்கு செகண்ட் ஹீரோவாக வர போகிறவன்? கண்டிப்பாக முடியாது, ஏதோ புதுமுகமாக இருக்கா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வேற ஆள் ஏதாவது பழைய முகமாக போடுங்கன்னா நம்ம பேரரசு சொல்கிறாரு, சார் இது அவனுக்கு நைஃப் சார், அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா நம்ம ப்ரொடியூசரும் வைறாரு, ஹீரோ சொல்கிறத கேளியா, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு ஏன் வாழ்க்கையை விட சொல்கிறியா செய்யறியா அப்படின்னு சொன்னால் அதை கேட்டோடனே கண்ணு கலங்கி நிற்கிறாரு. அங்கே போய் பேரரசிட்ட கெஞ்சுறாரு, சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணா, நான் என்னையா பண்ணுன்னு சொன்னால் அடுத்து நம்ம ஹீரோட்ட கெஞ்சுறாரு, சார் ப்ளீஸ் சார் நீங்கள் நினச்சா எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் சார், இது வாழ்நாள் கனவு சார்னு அவ்வளோ தூரம் கெஞ்சுனா சரி ரைட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக ஃபைட் சீன் எடுக்கிறாங்க. ஃபைட் சீனில் டைமிங் தான்ப்பா முக்கியம், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு, அவர் அப்படி கையை கொண்டு வரும்போது நீ விலகணும்னு சொல்லிட்டு போயிருந்தா ஹீரோ நம்ம பிரபுதேவாவை அடிக்கிற மாதிரி சீனு. அப்படிங்கிற செகண்டுக்குள்ள பிரபுதேவாவை ஓங்கி ஒரே அடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு நடிக்க வந்தால் இதெல்லாம் சமாளித்து தான் பார்க்கணும், சரியா டைமிங் முக்கியம், இல்லைன்னா மூஞ்சி கிழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ஹீரோ சொன்னால் அவ்வளவுதான். நம்மால் டென்ஷன் ஆனவர் ஒரே அடியில் அவரை பறக்க விடுறாரு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அசிங்கமாக திட்டுறாரு, ஏன்டா அவனுக்கு ஏதாவது அனுச்சுனா நீயா பணம் கொடுப்பா செய்வா இல்லை உங்கள் அம்மா கொடுப்பாளான்னு சொல்லி திட்டுனா அவரையும் ஓங்கி அடிச்சிடுறாரு. நம்மளுக்கு சினிமா வாழ்க்கைக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளியை போட்டாங்க. நம்மளுக்கு ஜானகி அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா, நீ இனிமேல் பெர்மனண்ட்டாக என்னோட பேண்ட்லேயே ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொன்னா, இல்லை நான் வேற ஒரு ஐடியாவில் இருக்கேன், நானே துபாய்க்கு போய் சம்பாரிச்சு எனக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க அப்படியே மனசு ஒரு மாறி ஆயிடுறாங்க. நீ இதுதான் சர்ப்ரைஸாக வச்சுருந்த பிளானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக நான் துபாய் போகிறதா இருக்கேன்னு சொன்னால், ஆமாம் நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு சின்ன வயசில் பிரபுதேவா படம் போட்டு ஹார்டின் படம் போட்டு ஸ்கூல் பொண்ணு ஒன்று நோட் ரெடி பண்ணுச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு இப்போ இருக்க ஜானகி. இல்லை சொல்ல வந்த விஷயம் கடைசி வரைக்கும் சொல்லாமே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பிரபுதேவா வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பாவும் சொல்றாரு, நீ சினிமா வாழ்க்கைக்கு இப்படி ஒரு முடிவு பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கல, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணி கேட்டானா இவர் மனசுக்குள்ளேயே சொல்றாரு, ஆமாப்பா இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு, ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை மன்னிச்சுக்கங்கப்பா, அதுக்கு கொஞ்சம் பணமும் நகையும் எனக்கு தேவைப்படுதுன்னு வீட்டில் இருக்க மொத்த பணத்தையும் நகையை எடுத்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் நான் 2 நாளில் துபாய் போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்களோட என்ஜாய் பண்ண போகிறேடான்னு 2 நாள் ஃபுல்லாக பார்ட்டி சரக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்னி லியோனோட செம்மையான டான்ஸ் வேற போடுறாரு.
நம்மளுக்கு பாட்டில் இருந்த சரக்கு ஃபுல்லாக தீர்ந்து போச்சு, என்னதான்டா பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் அங்கே நேராக இன்னொரு பார் இருக்குது வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவர் அங்கே ஃபுல்லாக இருக்க ஆற்று பாலத்தில் வண்டி நிப்பாட்டி பார்க்குறாரு. இங்கேருந்து குதிச்சா நம்ம சாகிறதுக்கு சரியான இடமா இருக்குன்னு பக்கத்தில் லைட் எரியறதை காமிச்சிட்டு அங்கே தான் பார் இருக்குது, அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நம்மளுக்கு போனால் அது பார் கிடையாது, ஒரு கல்யாண மண்டபம். அங்கே கல்யாணம் வேற யாருக்கும் கிடையாது, நம்ம ஜானகிக்கு தான். அங்கே ஜானகியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது, நம்ம வீரமணியோட தம்பி தான். அப்படியே நம்மளுக்கு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம வீரமணியும் தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட பார்ட்னர் குமார் இருக்கார் இல்லையா, அவரை ஆஸ்பத்திரியில் காமிப்பாங்க. மண்டை உடஞ்சி மாவு கட்டு போட்டு உட்காந்துருந்தா, டேய் நம்ம குமாரை அடிச்சவனை கண்டிப்பாக கொன்னே திறனும்டான்னு சொல்லி சொன்னா, அவர் அங்கே கையில் வச்சிருக்க ஃபோட்டோ வேற யாரும் கிடையாது, நம்ம பிரபுதேவாவோடது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜானகியோட ஃபங்க்ஷனில் வாசலில் சண்டை நடக்கும் இல்லையா, அப்போ அதை தடுக்கிறதுக்காக குமார் வந்து இவர் மேலே கையை வச்சா அந்த குமாரை அங்கேயே பொலான்னு பொழந்து மண்டையை உடச்சி விட்டுறாரு. இங்கே நம்மளுக்கு கல்யாணத்தில் ஜானகியை பார்த்த உடனே இவர் மிரண்டு போயிடுறாரு. இவங்க நேராக தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. டேய் இங்கே தான் எனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு யார் சொன்னா, எப்படி தெரியும்னா, அதெல்லாம் ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பிரபுதேவா கேட்குறாரு, உன்னோட ஃபுல் நேமே ஜானகி தானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஏன் கேட்குறேன்னா, இல்லை எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஜானகின்னு ஒரு பொண்ணு தெரியும், அவள் அப்பப்போ என் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு என்னை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா செய்கிறா அப்படின்னா இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஆமாம் அந்த பொண்ணை நீ அதுக்கப்புறம் பார்த்தியா செஞ்சியா லவ்வா அப்படின்னு கேட்டால், லவ்லாம் கிடையாது, ஆனால் வேணான்னு சொல்லி நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் வந்து உட்காந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா, ஆனால் நீ வேற ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இல்லை லவ் பண்ணிட்டு இருந்தேன் தான், ஆனால் அவன் என்னை கழட்டி விட்டுட்டு போவான்னு தெரியாமல் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என்னையவே ஒருத்தி நினச்சிட்டு இருந்தா, அவனை நான் மறந்துட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ கல்யாணம் பண்ணு, நான் போய் சரக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா பார்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பார்ட்டிக்காக. அங்கே போய் சரக்க போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி நேராக பாலத்துக்கு போயிடுறாரு. பாலத்துலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா ஊரே இங்கேருந்து கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு, அம்மா எங்கடா ஓடுறீங்கன்னு கேட்டால், ஏண்டா உன் ஃப்ரெண்டு உன் கூட வந்தவன் தண்ணியில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான், காப்பாற்றுறதுக்கு போனா, டேய் அவனுக்கு நல்ல நீச்சல் தெரியும்டா, அவனே சும்மா குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவனே ஏன்டா காப்பாற்ற போறீங்கன்னு கேட்டா, நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்தவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தா நம்ம வீரமணி சொல்றாரு, நல்ல வேலைக்குனே இவன் தற்கொலை பண்ணி சாகல, இவன் நம்ம கையால் சாக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஜானகியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடா பிரச்சனை, எதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த அப்படின்னா அந்த லெட்டரை கொடுத்தா, ஓ இதாகவும் பிரச்சனை இல்லை, அப்போ துபாய் போகிறது செய்கிறது எல்லாம் பொய், டேய் நீ வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு உனக்காக உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நித்தம் உனையவே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்கடா, அப்படிப்பட்ட குடும்பம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த குடும்பத்தை விட்டுட்டு எப்பரா நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்ச, நீ ஸ்கூல் படிக்கிறப்ப சொன்னிய ஒரு பொண்ணு ஜானகி, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா, என்னை நீ திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க முகத்தை ஒரு செகண்ட் உத்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏய் நீ ஜானகி அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவரை ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருக்கோம், நான் தாண்டா கடைசி வரைக்கும் என் மனசில் இருக்க காதலை உன்ட்டு நேரடியாக கூட சொல்ல முடியாமல் பயந்தாங்குழியா வாழ்ந்துட்டு இருந்தேனே அதே ஜானகி தாண்டா, ஆனால் உனக்காக ஆசையாக நான் ஒரு புக்கை ரெடி பண்ணி வச்சுருந்தேன்டா, ஆனால் அந்த புக்கை ஏதோ ஒரு களவாணி பைய திருடிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொன்னா இவர் டக்குன்னு சொல்கிறாரு, திட்டாத அந்த களவாணி பைய நான் தான் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவங்க தண்ணியில் விழுந்த புக்கை காய வச்சிருந்தா இவர் வந்து பார்க்குறவர் அந்த புக்கில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரபுதேவா நக்மா 2 பேரோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அந்த பிரபுதேவா ஃபோட்டோக்கு கீழே சின்ன வயசில் இருந்த பாலாவோட ஃபோட்டோவும் நக்மா ஃபோட்டோக்கு கீழே சின்ன வயசில் இருந்து இவங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம். அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை அறியாமையே அந்த ஜானகியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், என்னை திட்டமாட்டியே அப்படின்னு கேட்டால், என்ன சொல்லுனா, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட ஓடி வந்துடுவியா நீனா, செருப்பாலேயே அடிப்பேன், போய் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாரு, இங்கே கல்யாணம் மாப்பிள்ளை எல்லாம் ரெடியாக இருக்கப்ப நீ கூப்பிட்டோன்னே நான் ஓடியார முடியுமா, போனா இங்கேருந்து அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவாவை அடிச்சு ஒரு 4 பேர் பறக்க விடுறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம மைக்கிளோட ஆட்க, டேய் உன்னைய தாண்டா இவ்வளோ நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கிளோட ஆட்க விட்டு அட்டின்னு அடிச்சா இவரும் திருப்பிட்டு வெளுத்து எடுக்கிறாரு. கரெக்டாக அங்கே நம்மளுக்கு மைக்கிளோட மாமா வந்து தடுக்கிறாரு. டேய் இவனை போய் ஏன்டா அடிச்சிட்டு இருக்கீங்க, இவன் யாருன்னு தெரியுமா, அந்த குமாரை அடிச்சதே இவன் தாண்டா,
இவன் நம்ம ஆளுடா அப்படின்னு சொன்னா, ஐயா சாரியா, இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஆகுறாங்க. அங்கே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கல்யாண பொண்ணோட வந்ததுலேருந்து சந்தோஷமாக செல்ஃபிலாம் எடுப்பார். அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி செய்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக செல்ஃபி எடுக்கிறத பார்த்ததுலேருந்தே நம்ம மாப்பிள்ளை செம்ம காண்டில் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்களே, நம்ம ஜானகியோட ஃப்ரெண்டு ஜானகிட்ட தப்பாக நடந்ததுனால இவங்க வேணான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருப்பாங்களே, அவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டுட்டு இருக்கா. என்னைய லவ் பண்ணி ஏமாத்துற பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தாங்க, அவன் என்கிட்ட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு எல்லா ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. கல்யாண மண்டபம் மொத்தமுமே நம்ம ஜானகியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாப்பிள்ளை டென்ஷன் ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் ஆனால் என்னை தப்பாக பேசுகிறான் செய்கிறான், தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்கன்னு சொன்னால், ஏய் இன்னும் உனக்கு எத்தனை பேரடி இருக்கான், நீ மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் அம்மாவும் இப்படியான்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு அசிங்கமாக திட்டுனா, நம்ம ஜானகி கோவத்தில் அவனை சப்புன்னு அரைஞ்சுவிட்டா. அவன் திருப்பிட்டு அரைஞ்சிடறான். அங்கே வர்ற பிரபுதேவா அப்படியே 50 பேரை அடிச்சு வெளுத்தெடுக்கிறாரு. என்னடா நம்மால் சண்டை போட்டுட்டு இருக்கானு நம்ம மைக்கில் சேர்ந்த களத்தில் இறங்கி எல்லாரையும் ஒன்றா போட்டு அடிச்சு அங்கே இருக்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டா. அவ்வளவுதான், மொத்தமாக அங்கே கல்யாணமே நின்றுச்சு. அடுத்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்கே சின்ன பசங்களுக்கான ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்கும்போது அங்கே ஒரு பையன் செமையாக டான்ஸ் ஆடுறான். அதை பார்த்த உடனேவே எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆடுறான். உனக்கு இந்த டான்ஸை சொல்லி கொடுத்தது யாருன்னா, எங்கள் அப்பா பாலாதான் அப்படின்னு சொல்கிறாரு. உன் பேர் என்னன்னு கேட்டால், என் பேர் பிரபுனா, உன் பேர்லேயே இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நீ பார்க்குறியானா, அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு ஒரிஜினல் பிரபுதேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதேவாவையே மறுபடியும் காட்டுறாங்க. அது வேற விஷயம். நீ சூப்பராக டான்ஸ் ஆடுற செய்கிற, நீ வேணா அடுத்து என்னோட படத்தில் ஹீரோவா நீ நடிக்கிறியா அப்படின்னு நம்ம பிரபுதேவா கேட்டா, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வேணா சான்ஸ் கொடுங்க, எங்கள் தாத்தா சொல்லுவார் எங்கள் அப்பா நல்லா நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு எப்படியாவது ஹீரோ சான்ஸ் கிடைச்சா பரவாயில்லனா, நான் இவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இவன் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே, உங்கள் அப்பா இங்கே வந்திருக்காரா, அவரை வர சொல்லுவேனா, வந்திருக்காருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம பாலா எந்திரிச்சு வந்தோடனே, ஹேய் பாலா நீயா, இவர் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட சினிமாக்கு எல்லாத்துக்குமே எனக்காக டூப் போடுறவரே இவர் தான், இவர் நல்லா நடிப்பாருன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் இவ்வளவு தூரம் நல்லா டான்ஸ் ஆடுவார்னு எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா, சார் எனக்காக ஒரே ஒரு தடவை, உங்களை மாதிரி நான் எத்தனையோ தடவை நடிச்சிருக்கேன், டூப் போட்டிருக்கேன் சார், ஆனால் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, இதில் என்ன டான்ஸ் ஆடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் ஆப் சாங்கை போடுறாங்க. பாலாங்கிற பேரில் இருக்க பிரபுதேவாவும் பிரபுதேவாங்கிற பேரில் இருக்க பிரபுதேவாவும் ஒன்றா நம்மளுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. நண்பா அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு இந்த படத்தில் பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பட்டுச்சுன்னா, இந்த இடத்துல பிரபுதேவா கிளைமேக்ஸில் வர கெஸ்ட் ரோலாக மட்டுமே நடிச்சிருந்தா உண்மையில இந்த படம் நல்ல அருமையாக ஓடி இருக்கும். ஏன்னா இங்கே பிரபுதேவா மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கனவு கண்டு எடுத்தா இருக்காங்க. இந்த படம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த கேரக்டரில் வேற ஒரு பையன் நடிச்சு இவர் கிளைமேக்ஸில் கெஸ்ட் ரோல கெத்தாக வந்துட்டு போயிருந்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும் நண்பா. இவரோட படம் ஏபிசிடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, வேற லெவலில் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் மூவி தான். நம்ம லக்ஷ்மி படம் எல்லாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட ஏபிசிடி படம் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பாருங்கள் நண்பா. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.